ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை, ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பர்களே. ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா உங்களுடைய ராசி பலன்களை மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. எங்களுக்கும் அதனால நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள். ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம். ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் நண்பர்களே. இன்றைய தினம் புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்சமடைந்து காணப்படுகிறார் நண்பர்களே. இன்றைய தினம் காலை 8:28 வரை சந்திராஷ்டம் இருக்கு நண்பர்களே. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டம் முழுமையாக நீங்கி விடுகிறது. ஸோ காலையில் 8:30 வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறது அப்படின்னா 8:30 மணிக்கு மேலே நீங்க செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் 8:30 மணிக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு மனப்பக்குவம், மனக்குழப்பங்கள் எல்லாம் அகலக்கூடிய நல்ல சூழல் என பிரமாதமான ஒரு நாளாக காலை 8:30 மணிக்கு மேலே உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலைகளில் நீங்க 8:30 மணிக்கு மேல நீங்கள் தாராளமாக புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். நிறைய விஷயங்களை உங்களது விருப்பம் போல நீங்கள் செய்வதற்கு உகந்த நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க. தொழில அபார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கிறது. தொழிலில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் காரணமாக நல்ல ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சிகள் இருக்கு நண்பர்களே. பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சில முக்கியமான நபர்களுடைய சந்திப்புகள், அன்பு நபர்களுடைய சந்திப்புகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் நண்பர்களே. அந்த மாதிரியான உங்களது பாசமிக்க நேசமிக்க நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து ஆதரவு பெறக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க. நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. குடும்ப வாழ்க்கை தித்திப்பாக அமையும், அமைதியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே இப்போ நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய அருமையான செய்தி ஒன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நற்செய்திகளுடன் இன்றைய நாள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது. மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும். உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருப்பாங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. உங்க குடும்பத்துக்கு புது வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நண்பர்களே. குழந்தை பாக்கியம் புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால திருமணமான இளம் தம்பதியருக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு 2வது குழந்தைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரலாம். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு நாளுங்க. குழந்தைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கல்வியும் நல்லாவே இருக்கு நண்பர்களே. உங்களது குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறைய திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்தலாம். அதன் மூலமாக குழந்தைகளின் எதிர்காலம் வளம் பெறும் நண்பர்களே. உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னன்னா அப்பப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா ரொம்ப டயர்டா இருக்கக்கூடிய ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் நண்பர்களே. சந்தோஷம் கண்டிப்பாக இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும். சொந்த பந்தங்கள், விருந்தினர்கள் திடீர்னு வருகை தரதன் மூலமாக உங்களுக்கு சில மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமை தேவைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க காதலரால நீங்க புறக்கணிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கையை சிறப்பாக பேணி பாதுகாக்க முடியும். ஸோ நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. காதல் வாழ்க்கையில் அது ரொம்ப அவசியம் நண்பர்களே. மற்றபடி நிதி ரீதியாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நண்பர்களே. பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்க வீட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாக நல்ல ஒரு அமைதியாக இருக்கும். மற்றவங்க பாராட்டும்படி மெச்சும்படியாக குடும்பத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல சந்தோஷமாக நடத்துவீங்க. அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. மதிப்புமிக்க உங்களுடைய அன்பளிப்புகள் மூலமாக சில உற்சாகமான சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அன்புக்குரியவரிடம் கொஞ்சம் பரிசுகளை பரிமாறிக்கொள்ளுங்கள். அதனால பெரிய பாதிப்புகள், பெரிய
எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதனால கொஞ்சம் நல்ல ஒரு மன நிம்மதியை பெற முடியும் நண்பர்களே. உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. எதிரியா இருந்தவர்கள் கூட இன்றைய தினம் நட்புடன் பழகக்கூடிய நல்ல மாற்றங்கள் இன்றைய தினம் இருக்கிறது. இன்னும் அதன் மூலம் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து மற்றவங்க கூட அரட்டை அடிக்கிறதுல நீங்க வீணடிக்க கூடாது. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே. அதை செய்யறதுக்கு நீங்க தவிர்த்து விடுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் செய்யாதீங்க. அரட்டை அடிச்சுட்டு நேரத்தை வீணாக்க கூடாது நண்பர்களே. அதனால இன்றைய தினம் சில தர்ம சங்கடமான நிலை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க, கோபப்படாதீங்க. இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கைவிட்டு உங்க வாழ்க்கை துணை கூட உட்கார்ந்து பேசி உங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு சூழலை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. நல்ல கலகலப்பான சூழல் இன்றைய தினம் உங்களுக்கு காலையிலிருந்தே இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஆசைகள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் அலுவலக பணியில் பணிபுரியவங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய கெத்தான ஒரு நாளாக அமைய நண்பர்களே. இன்னும் அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்க குடும்பத்திலும் சந்தோஷம் உண்டு. இன்பமான நாளாக உங்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகள் வந்து சேரும். அற்புதமான நல்ல புதிய வரவுகள், அதாவது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நிறைய திட்டங்களை மேற்கொள்வீங்க. தொழில் முன்னேற்றம் பெறும். பொருளாதாரம் அபார வளர்ச்சி பெறும். குடும்பத்துல வேற லெவல்ல சந்தோஷம் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் வந்து 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ப்ரௌன் கலர், இன்னொன்று கிரே கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையிருதுங்க. மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதி நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தில் வேற லெவலில் சந்தோஷம், அமைதி, ஒற்றுமை பெருகும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. வியாபாரிகள் கொஞ்சம் அனுசரித்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். பூராடும் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை காரணமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி எதிர்பாராத இடத்துல இருந்து கூட சில உதவிகள் கிடைக்கும். உதவிகள் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம். சொந்த பந்தங்கள், சில விருந்தினர்கள் வீட்டுக்கு திடீர்னு வருகை தரது மூலமாக சந்தோஷமான சூழல் ஏற்படக்கூடிய கலகலப்பான ஒரு நாள் இன்றைய தினம். உதவிகள் பெருகும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க கையில இன்னைக்கு லிக்விட் கேஷ் வந்து அதிகமாக இருக்கும் நண்பர்களே. கையில பணப்புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு, கெத்து, செல்வாக்கு எல்லாம் கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் உங்க ஆசைகள் புதிதாக மனசுல நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாளாக அமைய நண்பர்களே. கலகலப்பான சூழல் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பணப்புழக்கம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.